ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகவ் சீரியலில் ஒரு அல்டிமேட்டான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம ரகுராம் வீட்டுக்கு மகாலிங்க குடும்பமும் புவனேஸ்வரி குடும்பமும் வந்திருக்காங்க. என்னோட முடிவு, நான் என் பொண்ணுக்கு அவளோட திறமையை தான் சீர்வரிசையாக கொடுக்க போகிறேன் அப்படின்னதும், சரி ரகுராம், உங்கள் இஷ்டப்படியே நீங்கள் கொடுங்க அப்படின்னது. இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வரி அண்ணன், இதுல உனக்கு முழு சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா அண்ணன், நமக்கு தானே நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தாலே போதும் அப்படின்னது. சரிம்மா, நீ ஏன் சொன்னதுக்கு அப்புறமா நான் எப்படி மறுவார்த்தை பேச போறேன் அப்படின்னு புவனேஸ்வரியோட அண்ணன் பேசிட்டு இருக்காங்க. சமதி, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ரகுராம் மகாலிங்க கிட்ட கேட்குறாங்க. சமதி, நீங்க பொண்ணை கொடுக்க போறவங்க, நீங்களே இப்படி பொண்ணை அனுப்ப போறவங்க, நீங்களே இப்படி சொல்லும் போது நான் பொண்ணை கொடுக்குறேன். நான் என்ன சொல்ல போறேன்? என் சாருக்கான நகை எல்லாமே என் வீட்டில் பத்திரமா இருக்கும். அவ எப்போ கேட்டாலும் நான் அதை கொடுக்க தயார் தான் அப்படின்னதும், அப்புறம் என்ன, சரி வாங்க எல்லாரும் கை நினைக்கலாம் அப்படின்னு சொன்னதும், உடனே புவனேஸ்வரி அவசரப்படாதீங்க, முக்கியமான ஒரு வேலை இருக்குல்ல அப்படின்னதும், என்ன வேலை அப்படின்னு ரமணி பாட்டி கேட்குறாங்க. இல்லை ரகுராம், நம்ம தனாவுக்காக கொடுக்க வேண்டிய சீர்வரிசையை கொடுக்கணும் இல்லை, அவளோட கப் மெடல் சர்டிஃபிகேட்டு தான் சொல்கிறேன் அப்படின்னதும், எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ரகுராம் வீட்டில் இருந்து அந்த சீர்வரிசையை நம்ம புவனேஸ்வரிக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பத்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சீனுவுக்கு வந்து கத்திரிக்காய் பொரியல் வச்சதும் உடனே சாரு ஆண்டி, சீனுவுக்கு கத்திரிக்காய் பிடிக்காது, வைக்காதீங்க அப்படின்னதும், இனி எல்லாமே அப்படித்தான், அவனுக்கு என்ன பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னதும் சீனு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ரகுராம் மொட்டை மாடியில் நின்று ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஜானகி வராங்க. என்ன ஆச்சுங்க, என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை ஜானகி அப்படின்றாங்க. எங்க ரொம்ப நன்றிங்க, மாயாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லைங்க. மாயா மேலே இவ்வளோ பாசமா அப்படின்னு பேசும்போது, நான் மாயாவுக்காக மட்டும் மாயாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரல அப்படின்னதோ, அப்போது வேறு யாருக்காக, இன்னொரு முக்கியமான ஒருத்தங்களுக்காகத்தான் நான் மாயாவை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு ரகுராம் சொல்கிறாங்க. யாருங்க அது? அதுவா மாயாவோட பெரியம்மா அப்படின்னதும் ஜானகி ரொம்ப சந்தோஷப்பட்டு வெக்கப்படுறாங்க. ஓஹோ அப்படியா, அப்போது அவங்களுக்காகத்தான் நீங்கள் மாயாவை கூட்டிகிட்டு வந்தீங்களா? ஆமாம், எனக்கு மாயாவோட பெரியம்மா பற்றி நல்லா தெரியும். மாயா மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. சொல்ல போனா சொந்த பொண்ணு அளவுக்கு தான் மாயாவை பார்த்துட்டு இருக்காங்க. மாயா இந்த வீட்டை விட்டு போனா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, எவ்வளவு வேதனைப்படுவாங்கன்னு எனக்கு நல்லாவே புரியும். ஏன்னா அவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டவன் இந்த உலகத்துல நான் மட்டும்தான். மற்றவங்களை பத்தி எனக்கு புரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு என்னோட மாயாவோட பெரியம்மாவை பற்றி நல்லாவே புரியும் அப்படின்னதும் ஜானகி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே, மாயாவோட பெரியப்பா ரொம்ப புத்திசாலி, எல்லாரையும் புரிஞ்சு வச்சிருக்காரு. நான் எல்லாரையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவ்வளோ புத்திசாலி இல்லை, ஆனால் எனக்கு அவங்க பெரியம்மாவை நல்லா புரிஞ்சுக்க தெரியும் அப்படின்னு நம்ம ரகுராமன் சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க. இருந்தாலும் பெரியம்மாவுக்கு ரொம்ப கோபம் அப்படின்னு ஜானகி சொல்கிறாங்க. என்ன ஆச்சு, என்ன கோபம்? இங்கே பாருங்க, பெரியப்பா போயிட்டாருன்னு எவ்வளோ துடிச்சு போனாங்க தெரியுமா? ஒரு வார்த்தை இந்த மாயாவை தான் கூட்ட போறேன்னு பெரியம்மா கிட்ட சொல்லிட்டு போய்க்கலாம்ல. அந்த டைம்ல பெரியம்மாவோட ஆசையை நிறைவேற்றணுங்கிற எண்ணம் தான் இருந்துச்சே தவிர வேற எதுவுமே பெரியப்பா மனசுல இல்லை அப்படின்னதும் நம்ம ஜானகி ஓஹோ அப்படியா, அப்படின்னா சரி, பெரியம்மாவுக்கு கோபம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னதும் ரகுராமன் ஜானகியை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கியூட்டா சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம யாரும் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. நான் எப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருந்தப்பா, நாம நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று, எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்குமானே பயமா இருக்குப்பா. இப்போ இந்த மாயா வீட்டுக்குள்ள வந்துட்டாலே இப்போ என்னப்பா பண்றது? சீனுவை பாத்தீங்களா, அந்த மாயா வீட்டுக்குள்ள வந்ததும் எப்படி எல்லாம் சந்தோஷப்படுறானே, எனக்கு என்னமோ பயமா இருக்குப்பா அப்படின்னு சாரு பயந்துட்டு இருக்காங்க. இங்க பாரு சாருமா, அப்பா நான் இருக்கல, நீ எதை பத்தி கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மாயா வீட்டுக்கு வந்தா இந்த கல்யாணம் நடக்கான்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் நான் பாக்குறேன். உண்மையிலேயே நான் ரகுராம வேற மாதிரி எடை போட்டுட்டேன். அவ இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லம்மா, கவலைப்படாத, எல்லாம் நல்லாதாவே நடக்கும் அப்படின்னு மகாலிங்க சொன்னதோ. ஆனா ஒண்ணு மட்டும்ப்பா, நான் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்துட்டேன், முதல் வேலை அந்த மாயாவை விரட்டி அடிக்கிறது தான் அப்படின்னதும், எப்படி முடியும்? அதான் அவளுக்கு இந்த வீட்டுல இடம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு நம்ம சாரோட அம்மா சொல்றாங்க. ஆமா அம்மா சாரு, இப்போதைக்கு அவளை விரட்டி அடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னதோ. இல்லப்பா, என்னால முடியும், இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடக்கட்டும், அப்போ இந்த சாருவோ யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சாரு யோசிக்கிறாங்க.
சாரு வந்து பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா புவனேஸ்வரி அவங்க அண்ணன் வந்து பாத்தியம்மா கடைசியில எப்படி ஆயிடுச்சு, என்னம்மா இது, நீ வேற அவசரப்பட்டு சமாளிச்சிட்டியே, இங்க பாருங்க இப்போதைக்கு தானே நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும், அதான் முக்கியம், சீர்வரிசா அதுன்னு பார்த்தோம்னா கண்டிப்பா நாம நினைச்சது நடக்காது அப்படின்னு புவனேஸ்வரி வந்து பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா மணி வந்து ஒரு நிம்மதியா வந்து கொல்றி படிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி மேல இருந்து தமடிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து புவனேஸ்வரி அண்ணன் வந்ததும் மறைக்கிறாங்க. எங்க நானும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே அடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா என்ன இங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க எனக்கு விஷயம் தெரியும் அப்படின்னு புவனேஸ்வரி அண்ணன் சொன்னது. என்ன விஷயம் தெரியும், மாயாவை தானே சீன் வந்து காதலிக்கிறா, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னதும் மணி வந்து அதிர்ச்சியாகிறாங்க. எப்படிங்க உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் தெரியுங்க, இங்க பாருங்க மாயாவும் சீனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க, அப்படி இருக்கும்போது பேசாம அவங்க 2 பேருமே நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல அப்படின்னதும் எப்படிங்க முடியும், அது ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் கண்டிப்பா முடியும் அப்படின்னு புவனேஸ்வரி வராங்க. என்ன சொல்றீங்க, இந்த வீட்டுல ரகுராமுக்கு அடுத்ததா மூத்த மருமக நீங்க தான், சோ அடுத்த தலைவனே இந்த வீட்டுல நீங்க தான், நீங்க நினைச்சா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியுங்க, யோசிச்சு பாருங்க, பின்னாடி பாதிக்கப்பட போறது பசங்களோட வாழ்க்கை தான், அதனால ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு புவனேஸ்வரி அவங்க அண்ணனை தோண்டி விடுறாங்க. இப்ப நான் என்னதான் பண்றது, நீங்க எடுத்து சொல்லுங்க, ரகுராம் கிட்ட கண்டிப்பா ரகுராமே பேசி ஒரு முடிவெடுப்பாரு, ஏன்னா பசங்களோட வாழ்க்கை முக்கியம் இல்லையா அப்படின்னு 2 பேரும் ஏற்றி விட்டதும் உடனே மணி என்ன பண்றாங்கன்னா மாயாவை பார்க்க வராங்க. ஆமா நல்லா ஏற்றி விட்டுருக்கோம், கண்டிப்பா சீனுக்கு கல்யாணமே நடக்காது பாரு, இதை சாக்கா வச்சு மாயாவை துரத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா மாயா ரூம்ல இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மணி வராங்க. வாங்க மாமா, என்ன விஷயம்? மாயா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, சொல்லுங்க மாமா. யோசிச்சு பாருமா, உன் அம்மாவை எல்லாரும் ஓடுக்காரி ஜானகி தங்கச்சியை ஏமாத்திட்டு போனா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆங்கிள் யாருமே யோசிக்கவே மாட்டேங்கிறாங்களே, அந்த காதலால தானிமா இவ்வளவு பிரச்சனைன்னு நீ யோசிச்சு இப்படி ஒரு முடிவெடுத்து உன் காதலையும் தியாகம் பண்ணிருக்கா. ஆமா பெரியப்பா, என் அம்மா பண்ண தப்ப நானும் பண்ண விரும்பல, எதுமா தப்போ காதலிச்சு ஊரை விட்டு போனது தப்பா, அவங்க இந்த வீட்டுக்காரங்க நினைச்சிருந்தா அவங்க காதலோட தெரிஞ்சு 2 பேருக்கும் நல்லபடியா இந்த ஊர்லயே கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, உன் அம்மாவும் உன்னை விட்டு போயிருக்க மாட்டாங்க, நீயும் நல்லபடியா சந்தோஷமா ஆசைப்பட்டு சீனுவையே கல்யாணம் பண்ணிருப்பிய அப்படின்னதும் மாயா வந்து மணியை ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அழாத மாயா, நான் இது தப்பா சொல்லிட்டேனா, இல்ல பெரியப்பா, என் அம்மா மட்டும் அவங்க காதல ஜானகி பெரியம்மாட்ட சொல்லிருக்க, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்திருக்கும்ல அப்படின்னு. இல்லம்மா, அப்போ கூட எல்லாரும் காதலுக்கு எதிர்ப்பு தான் சொல்லிருப்பாங்களே தவிர கண்டிப்பா உன் அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து வச்சிருக்க மாட்டாங்க, காதல சம்மதிச்சு அவங்க 2 பேருக்கும் இந்த ஊர்லயே கல்யாணம் பண்ணி வச்சிருக்க உங்க தாத்தாவும் உயிரை விட்டுருக்க மாட்டாரு, அதே மாதிரி உங்க குடும்ப கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்காது, சொல்ல போனா உன் அம்மாவே உயிரோட இருந்திருப்பாவுமா, அதே மாதிரி நீயும் இவ்வளவு பெரிய தியாகங்கள் பண்ண வேண்டியதுக்கு அவசியமே இல்லை, நீயும் சீனுவும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வாழ்ந்துப்பீங்க அப்படின்னதும் நம்ம மாயா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மணி வெளியில வந்துடுறாங்க. சீனு வந்து மாயா அழுதுட்டு போறத கவனிச்சிடுறாங்க. நேரா மணிக்கிட்ட வந்து அப்பா என்ன ஆச்சுப்பா, ஏன் மாயா அழுதுட்டு போறா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாம் உன்னால தாண்டா, பெரிய குடும்ப கௌரவம் அது இதுன்னு பார்த்து கடைசியில கல்யாணமே நின்று போயிடுச்சு, உனக்கு வாழ்க்கையை விட்டு கொடுக்குற அளவுக்கு போயிட்டாலே மாயா, அதான்டா நினைச்சாலே மனசு வேதனையா இருக்கு, நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லடா, நீயும் மாயாவும் காதலிக்கிற விஷயத்த நான் மச்சான் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னதும் சீனு வந்து அதிர்ச்சாராங்க. அப்பா நான் மறுபடியும் சொல்றேன், என்ன கொலைக்காரனா மாத்தாத, இது பாரு இத்தனை நாளா மாயா வந்து பண்ண எல்லா விஷயமுமே வெஸ்ட் ஆயிடுப்பா, இப்போதான் பெரியப்பா மாமா வந்து மாயாவை சொந்த பொண்ணா தத்தெடுத்திருக்காரு, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ போய் இடக்கு முடக்கா பேசி கடைசியில என் பொண்ணு இல்லைன்னு அவரை வீட்டு விட்டு மறுபடியும் துரத்திடுவாங்கப்பா, புரியாம பேசாத அப்படின்னதும் மணி வந்து ரொம்ப